வணக்கம் ஜி.கே. அஸ்ட்ரோவின் இன்று காலை 6 மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய தேதி ஜூன் 28, 2024. இன்றைய கிழமை வெள்ளி. இந்நாளிற்கான ராசி மீனம். இந்நாளிற்கான நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதம். இன்றைய திதி சப்தமி. இன்றைய யோகம் சௌபாகியம். இன்றைய கரணம் பவம். இன்றைய ராசி சிம்மம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும். மீனம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் தனுசு, கடகம். பூரட்டாதி நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள். கவலை, மந்திரம் ஜெபிக்க, ஏற்றம் ஸ்தாபிக்க, சாந்தி செய்ய, செங்கல் சூளை பிரிக்க. இன்று காலை 6 மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி. கிரகநிலை தேதி ஜூன் 28, 2024. இன்றைய கிழமை வெள்ளி. சூரியன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. சந்திரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. செவ்வாய் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. புதன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. சுக்கிரன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. லக்னம் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. மாந்தி மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. இன்றைய நாள் ராசி பலன். மேஷ ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் பங்கேற்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. உங்கள் கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் திறமை ஆகியவை உங்களை வெற்றிக்கு இட்டுச் செல்லும். ரிஷப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழில் துறையில் சாதனைகளை படைத்து பெருமை சேர்க்கும் வாய்ப்புகள் அதிகம். மிதுன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவீர்கள். கடக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் நிறைந்திருப்பீர்கள். புதிய பணிகளை தொடங்கவோ இருக்கும் வேலைகளில் முன்னேற்றம் காணவோ இது ஒரு சிறந்த நாள். எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பீர்கள். சிம்ம ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு ஜெயம் நிச்சயம். உங்கள் கிரக நிலை சிறப்பாக இருப்பதால் போட்டிகளில் ஜெயம் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும். இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு. கன்னி ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத உயர்வை தரும். இது உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மத்தியில் பெருமையை தேடி தரும். இந்த உயர்வு உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தி வசதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். துலாம் ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு இதன் மூலம் உங்கள் தோற்றங்கள் மற்றும் உள்ளங்களில் நடக்கக்கூடிய மாற்றங்களை அறியலாம். நீங்கள் நேச்சம் ராசிக்கு உள்ள பலன்களை மூலம் வாழ்க்கையில் நீங்கள் எதை எப்போது செய்ய வேண்டும் என்பதையும் அறியலாம். உங்கள் மீது உள்ள பெருமைகளை மேம்படுத்தும் வழிகளை உள்ளடக்கும். உங்கள் நேச்சம் ராசியுடன் இணைந்து முன்னுரிமைகளை உயர்த்த உங்கள் வாழ்க்கையை சிறந்த வழியில் நடக்க உதவும். விருச்சிக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தினர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்களுடன் செலவிடும் நேரம் மன மகிழ்வை தரும். நண்பர்களுடனான உறவு மேலும் வலுப்பெறும். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும்.
அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் அனைத்து முயற்சிகளுக்கும் சாதகமாக அமைந்துள்ளன. எந்த ஒரு விஷயத்தை தொடங்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாலும் இன்று அதை துணிச்சலுடன் தொடங்கலாம். எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் கடினமாக உழைத்து வருகிறீர்கள். இதன் காரணமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வை அனுபவிக்கக்கூடும். இந்த சோர்வை கையாள்வதற்கு சில விஷயங்களை கவனித்தில் கொள்ள வேண்டும். கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இறைவனின் மீதான பக்தி பல மடங்கு அதிகரித்து மனதில் அமைதி நிலை பெறுவதற்கும் எதிர்கால திட்டங்கள் வெற்றிகரமாக அமைய வேண்டிய அதிர்ஷ்ட பலன்களை இந்த ராசி பலன். மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு முக்கியமான விவாதங்கள் அல்லது பேச்சுவார்த்தைகளை தவிர்க்க முயற்சிக்கவும். ஆவேசத்தில் பல வார்த்தைகள் பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். பொறுமை காத்து அமைதியுடன் இருப்பது நல்லது.